அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு வீடியோ குவாலிட்டி கரெக்டாக கொடுத்துட்றாங்க. ஆனால் ஆடியோ குவாலிட்டியை சொதப்பி வச்சிடறாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணுற மைக். ஸோ அவங்க யூஸ் பண்ணுற மைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கலாக இப்போ டிஎஸ்எல்ஆர் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த டிஎஸ்எல்ஆர் இருக்க மைக்கை தான் யூஸ் பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னா ஃபோன் மைக். ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த ஃபோனோட மைக்கோ இல்லை ஹெட்ஃபோனோட மைக்கோ யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வீடியோவோட குவாலிட்டி என்ன தான் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்தாலும் ஆடியோ குவாலிட்டி இதான் நடக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோஸ் வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருவாங்க. பட் ஆனால் ஆடியோ ரொம்ப போராக போயிருங்க. ஸோ அந்த ஆடியோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட். ஸோ அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூயாவோட M1 மைக். ஸோ இந்த மைக் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சீப்பான மைக்கும் கூட, பட் ஆனால் பெஸ்ட்டான மைக்கும் கூட. ஸோ இந்த ப்ரைஸ் என்ன, இது உண்மையிலே ஒர்த்தா, இதை வாங்கலாமா வேணாமா, இதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பொட்டியை திறந்தோடனே ஃபஸ்ட்டு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே உங்களுக்கு பூயாவோட மைக்கை பவுச்சில் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பவுச்சோட கொடுத்துருக்காது ஒரு நல்ல விஷயம்னு கூட சொல்லலாம். பிகாஸ் எங்கேயாச்சும் கொண்டு போகிறீங்க அப்படின்னா அதில் ஒரு கேரிங் கேஸாக இது யூஸ் ஆகிக்கிறோம். ஸோ இது போக வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே படித்து பார்க்காத அந்த புக்லெட். ஸோ அதை அங்கே ஓரமாக வச்சிடலாம். ஸோ உள்ளே வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த 1/4 அடாப்டரும் ஒரு பேட்டரி செல்லும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தூக்கி எங்கிட்ட சைடில் வச்சிடலாம். உங்களுக்கு இங்கே காலரில் மாட்டுற அந்த கிளிப், அந்த கிளாம்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் உங்களால் அந்த பூயா மைக்கை உங்களை காலரில் உங்களால் மாட்டிக்க முடியும். இது போக உங்களுக்கு இங்கே பூயாவோட ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போக பூயாவோட உங்களுக்கு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இது போக இது வந்து பூயாவில் சர்டிஃபைட் ஆனது அப்படின்றதுக்காக உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேஷன் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஃபஸ்ட் நம்ம பூயா M1 மைக்கை பார்க்கலாம். ஸோ நம்ம பூயா M1 மைக்கை அந்த கேரிங் கேஸ்குள்ளே வச்சு தான் வருது. ஸோ அந்த கேரிங் கேஸ்லேருந்து நம்மளோட பூயா M1 மைக்கை வெளியே எடுக்கலாம். ஸோ வெளியே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பூயா M1 மைக் பார்க்க நல்லா ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் மாதிரி தாங்க தெரியுது. ஸோ மேலாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்பாஞ்சை வந்து நாங்கள் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இப்படி இருக்குது. இதை நான் கழட்டி காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. இப்படி தான் இருக்கும் அந்த ஸ்பாஞ்சை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு லென்த்தியான கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேமராவில் இல்லை ஃபோனில் இந்த ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் நல்ல ஒரு லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து எடுக்கலாம். ஸோ விளாகர்ஸ்க்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் இன்டர்வியூ எடுப்பாங்க. ஸோ இன்டர்வியூ எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாங்கான கேபிள் தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு இது கரெக்டாகவே இருக்கும். ஸோ இதில் ஒரு கண்டென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டென்சரில் நீங்கள் பேட்டரி போடணும். அந்த பேட்டரி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த பேட்டரி யாருக்கு அப்படின்னீங்கன்னா, நீங்கள் இதை டிஎஸ்எல்ஆரில் மாட்டி ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேட்டரி போடணும். பட் அதுவே நீங்கள் டிஎஸ்எல்ஆர் மாதிரி ரெக்கார்ட் பண்ணல, நீங்கள் நார்மலாக தான் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பேட்டரி போட தேவையில்லை. இல்லை 2 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டிஎஸ்எல்ஆர் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கேமரான்ற மோட் ஆன் பண்ணிக்கலாம். பட் அதுவே நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் ஆஃபும் பண்ணிக்கலாம். இப்போ இதோட சவுண்ட் குவாலிட்டி நம்ம பார்த்தலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஆடியோ வந்துட்டு உங்களுக்கு டிஎஸ்எல்ஆர் 1500Dயில் இருக்க இன்பில்டான மைக்கில் இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆடியோ எப்படி இருக்குன்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த குவாலிட்டி எப்படிங்கிறது இந்த ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூயாவோட M1 மைக். ஸோ இந்த மைக்லேருந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றத பாருங்க. ஸோ இந்த ஆடியோட குவாலிட்டி நம்ம ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதாவது நம்ம ரெட்மி நோட் 9 ப்ரோ ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதோட இன்பில்ட் மைக்கில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்க ஆடியோ தான் அது. ஸோ இந்த ஆடியோ எப்படி இருக்குன்றத பாருங்க. இப்போ நீங்கள் அந்த மைக்கோட ஆடியோ குவாலிட்டி கேட்டிருப்பீங்க. ஸோ நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா உண்மையாகவே வேற லெவலாக இருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த மைக்கில் அப்படியே ராவாக எடுத்து கொஞ்சம் எடிட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனலிஸ்டிக் மைக் மாதிரியே இருக்கும். பிகாஸ் நம்ம யூடியூப் சேனலுக்கே நம்ம இந்த மைக் தான் யூஸ் பண்ணுறோம்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இந்த மைக்கோட குவாலிட்டி வேற லெவலாக இருக்கும். ஸோ இந்த மைக்கோட விலை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வெறும் 759க்கு இந்த மைக்கை விற்கிறாங்க. அதாவது வெறும் 759 ரூபாய்க்கு இந்த மைக்கை விற்கிறாங்க. ஸோ இருக்கிறதுல இந்த அளவுக்கு சீப்பாக, இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக யாராலும் இந்த மைக்கை கொடுக்க முடியாது. இந்த மைக்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசானில் இருக்குது, செக் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அந்த வீடியோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றின டவுட்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான வீடியோ போடுறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, டாடா, பை, see you.